டெல்லிக்கு ஆளுநர் அனுப்பிய சீக்ரெட் ஃபைல்ஸ். ஜனாதிபதி மாளிகை சட்ட வல்லுநர்கள் நடத்தும் ஆலோசனை. மோடியின் உத்தரவால் மீண்டும் களமிறங்கும் துஷார் மேத்தா. மு.க. ஸ்டாலினுக்கு வைக்கப் போகும் 2 செக். சுப்ரீம் கோர்ட்டில் PR ஹவாய் முன்னிலையில் நடக்கப்போகும் கலேபரம். வணக்கம் நண்பர்களே. மத்திய பாஜக அரசுக்கு எதிரான அரசியல் செய்து வரும் மு.க. ஸ்டாலின் ஆளுநரும் மத்திய அரசின் பிரதிநிதி என்பதால் அவருக்கு எதிராகவும் தொடர்ந்து அரசியல் செய்து வருகிறார். அதோடு தமிழ்நாட்டை மத்திய அரசு வஞ்சிப்பது போலவும் ஆளுநர் ரவி தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுவது போலவும் ஒரு அரசியலை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார் ஸ்டாலின். மோடியின் எதிர்ப்பு வாக்குகளை ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு இழுக்க இப்படி அவர் திட்டமிட்டு வரும் நிலையில் திமுக அரசு அனுப்பிய பல மசோதாக்களை கிடப்பில் போட்டு மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி கொடுத்து வருகிறார் ஆளுநர் ரவி. என்றாலும் நேற்று முன்தினம் 9 மசோதாக்கள் ஒப்புதல் கொடுத்திருக்கிறார் ஆளுநர் ரவி. ஆனால் மு.க. ஸ்டாலின் எதிர்பார்க்கும் 2 முக்கிய மசோதாக்களுக்கு அவர் தொடர்ந்து செக் வைத்து வருகிறார். குறிப்பாக ஒன்று கலைஞர் பல்கலைக்கழகம், உதயநிதி விளையாட்டு பல்கலைக்கழகம் என்கிற 2 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் பல மாதங்களாக மு.க. ஸ்டாலினுக்கு தண்ணி காட்டி வருகிறார் ஆளுநர் ரவி. குறிப்பாக உச்சநீதிமன்றம் எந்த மசோதாவாக இருந்தாலும் 3 மாதத்தில் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று ஆளுநர் ரவிக்கு கெடு போட்டிருந்ததால் இனிமேல் தான் எப்படிப்பட்ட மசோதாவை அனுப்பினாலும் அதை படித்து கூட பார்க்காமல் ஆளுநர் ரவி கையெழுத்து போட்டு அனுப்பிவிடுவார் என்று தான் மு.க. ஸ்டாலின் நினைத்திருந்தார். ஆனால் அவரோ மீண்டும் இவருக்கு பலத்த அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் கலைஞர் பல்கலைக்கழக மசோதா 4 மாதங்களாக ஆளுநர் மாளிகையில் கிடப்பில் போட்டு வைத்திருந்தவர் அதையடுத்து ஜனாதிபதிக்கு அனுப்பிவிட்டார். அதனால் கலைஞர் பல்கலைக்கழகம் மற்றும் உதயநிதியின் விளையாட்டுத்துறை பல்கலைக்கழகம் சம்பந்தப்பட்ட 2 மசோதாக்கள் தற்போது ஜனாதிபதி மாளிகையில் கிடப்பில் கிடக்கிறது. இதன் காரணமாக மீண்டும் ஆளுநர் ரவிக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் மு.க. ஸ்டாலின். ஆனால் அந்த மசோதாக்கள் ஆளுநரிடமிருந்து ஜனாதிபதி மாளிகைக்கு வந்துவிட்டதால் மீண்டும் அந்த வழக்கை விசாரித்தால் ஜனாதிபதிக்கு எதிராக கருத்து சொல்ல வேண்டியதிருக்கும் என்பதனால் அதை அப்படியே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR ஹவாய் விசாரிக்காமல் கிடப்பில் போட்டு வைத்துள்ளார். என்றாலும் அடுத்து வரப்போகும் புதிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் ரொம்ப கரார் பேர் வழியாம். குறிப்பாக காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து வழக்கை விசாரித்து அதற்கு தடை போட்டவரே இவர்தான். அந்த வகையில் அவர் தலைமை நீதிபதி. ஆனால் திமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்பது தெரிந்துவிட்டது. இதன் காரணமாக PR ஹவாய் தலைமை நீதிபதியாக இருக்கும் போதே இந்த 2 மசோதாக்களுக்கும் ஒப்புதல் பெற்றுவிட வேண்டும் என்று திமுக வழக்கறிஞர் வில்சன் டெல்லியில் முகாமிட்டபடி காய் நகர்த்தி வருகிறாராம். அதற்காக ஊழல்வாதிகளின் வழக்கறிஞரான கபில் சிபல் இறக்கிவிடப்பட்டுள்ளாராம். ஆனால் இந்த நேரத்தில் தமிழக ஆளுநர் ரவி இந்த 2 மசோதாக்களிலும் என்னென்ன சீக்ரெட் உள்ளது, எந்த அடிப்படையில் அந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பது குறித்த அனைத்து பின்னணியையும் தனது வழக்கறிஞர் மூலம் ஆராய்ந்துவிட்ட ஆளுநர் ரவி அது குறித்த சில ரகசிய ஃபைல்களையும் கடந்த சில தினங்களுக்கு முன்பே ஜனாதிபதி மாளிகைக்கு அனுப்பிவிட்டாராம். அதனால் இந்த 2 மசோதாவில் திமுக அரசு என்னென்ன குளறுபடிகள் செய்திருக்கிறது, இது எப்படிப்பட்ட சட்ட விரோதமான மசோதா என்பது குறித்த ஆலோசனையில் ஜனாதிபதி மாளிகையின் சட்ட வல்லுநர்கள் தற்போது ஈடுபட்டுள்ளார்களாம். அது மட்டுமின்றி உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்த தமிழக அரசின் மசோதாக்களையும் தற்போது ஜனாதிபதி மாளிகை சட்ட வல்லுநர்கள் ஆராய்ந்து வருவதோடு அதில் என்னென்ன தவறுகள் உள்ளது, எவ்வளவு சட்டவிரோதமான விஷயங்கள் இணைந்திருக்கிறது என்பது குறித்த அறிக்கைகளையும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய போகிறார்களாம். குறிப்பாக சட்டவிரோதமான மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் கொடுத்திருப்பதை அம்பலப்படுத்தவே இந்த ஆராய்ச்சி நடக்கிறதாம். அதோடு கலைஞர் பல்கலைக்கழகம் மற்றும் உதயநிதியின் விளையாட்டுத்துறை பல்கலைக்கழக மசோதாக்கள் என்னென்ன சட்டத்துக்கு புறம்பான விஷயங்கள் இடம்பெறப் போகிறது, அவர்கள் என்ன கோணத்தில் இந்த மசோதாக்களை தயார் செய்தார்கள் என்பது குறித்த விஷயங்களை ஜனாதிபதி மாளிகை சட்ட வல்லுநர்கள் நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கப் போகிறார்களாம். இது அனைத்தையும் மத்திய அரசிடம் அனுப்பி மத்திய அரசின் வழக்கறிஞர் துஷார் மேத்தா மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் இறக்கிவிட ஜனாதிபதி மாளிகை திட்டமிட்டுள்ளதாம். அந்த வகையில் PR ஹவாயின் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே இந்த 2 முக்கிய மசோதாக்களுக்கும் ஒப்புதல் பெற்று கொடுத்து வந்துவிட வேண்டும் என்று திட்டமிட்ட மு.க. ஸ்டாலினுக்கு செக் வைப்பதற்கு தற்போது ஜனாதிபதி மாளிகை சட்ட வல்லுநர் டீம் மூத்த வழக்கறிஞர் துஷார் மேத்தாவை களத்தில் இறக்கிவிடப் போகிறது. அதோடு இன்னும் சில தினங்களில் ஆளுநர் ரவியும் டெல்லி சென்று ஜனாதிபதி மாளிகையில் சில விஷயங்களை பரிமாறிவிட்டு துஷார் மேத்தாவுடன் சந்திப்பு நடத்தப் போகிறாராம். அதனால் கடந்த முறை 9 மசோதாக்களை எளிதாக ஒப்புதல் பெற்றுவிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இந்த முறை இந்த 2 பல்கலைக்கழக மசோதாக்களிலும் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் சூழல் உருவாகி இருக்கிறது. அதனால் உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி PR ஹவாய்க்கும் மத்திய அரசின் மூத்த வழக்கறிஞர் துஷார் மேத்தாவுக்கும் இடையே காரசாரமான விவாதம் நடைபெறப்போவது உறுதியாகியுள்ளது. இந்த நேரத்தில் இந்த 2 மசோதாக்களுக்கும் எப்படியாவது ஒப்புதல் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக கபில் சிபலுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கும் திமுக வழக்கறிஞர் வில்சன்
அடுத்த வாரத்தில் இந்த பல்கலைக்கழக மசோதாக்களை எப்படியும் விசாரணைக்கு கொண்டு வந்துவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் உள்ள முக்கிய புள்ளிகள் மூலமாக காய் நகர்த்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி. கரூர் கூட்ட நெரிசலுக்கு தனி மனிதர் பொறுப்பல்ல. அஜித் வெளியிட்ட கருத்துக்கு விஜய் கொடுத்த ரியாக்ஷன். திமுக கொடுத்த பதிலடி. விஜயின் தமிழக வெற்றிக் கழக பிரச்சாரத்தின் போது 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவத்தில் பலரும் விஜய்க்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். சில சினிமா துறையினரை விமர்சனம் செய்தார்கள். இந்த நேரத்தில் நடிகர் அஜித்குமார் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி வைரலாகி இருக்கிறது. அவர் கூறுகையில், கரூர் கூட்டணி நெரிசல் சம்பவத்துக்கு ஒரு தனி நபரை மட்டுமே காரணமாக சொல்ல முடியாது. எல்லோரும் அதற்கு பொறுப்புதான். நான் கூட அதற்கு பொறுப்புதான். இதில் ஊடகங்களுக்கும் பொறுப்புள்ளது. ஒரு சமூக கூட்டத்தை கூட்டி காட்டுவதில் நாமெல்லாம் மிகுந்த ஈடுபாடு காட்டுகிறோம். இதை எல்லாமே முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். கிரிக்கெட் போட்டி பார்க்க மக்கள் கூட்டம் வருகிறது. அங்கெல்லாம் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதில்லை. ஆனால் திரைத்துறையினர் பங்கேற்கும் தியேட்டரில் மட்டும் இதுபோன்ற சம்பவங்கள் நடக்கிறது. திரைக்கலைஞர்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? இதுபோன்ற சம்பவம் நடப்பதால் ஒட்டுமொத்த திரையுலகமும் மோசமாக சித்தரிக்கப்படுகிறது. எங்களுக்கு பொதுமக்களின் அன்பு தேவை. அதற்காக தான் இரவு பகலாக உழைக்கிறோம். குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் படப்பிடிப்புகளுக்கு செல்கிறோம். ஒரு படத்தை உருவாக்குவதற்காக கடுமையாக உழைக்கிறோம். மன அழுத்தம், தூக்கம் இல்லாமல் இரவுகளை கழிக்கிறோம். இது எல்லாமே மக்களின் அன்புக்காகத்தான் என்றாலும் பொதுமக்கள் தங்களது அன்பை காட்ட வேறு வழிகளை கடைபிடிக்க வேண்டும். அதேபோல் ஊடகங்கள் திரைப்படங்கள் வெளியாகும் முதல் நாள் முதல் காட்சி கலாச்சாரத்தை ஊக்கப்படுத்தக்கூடாது. தேவையில்லாமல் ரசிகர்கள் கூட்டத்தை கூட்டி மோதலை ஏற்படுத்திவிடக்கூடாது. பெரும் கூட்டம் பேராபத்தை ஏற்படுத்தி விடுகிறது. அதை தவிர்ப்பது அனைவருக்கும் நல்லது என்று கூறியுள்ளார் அஜித். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஐடி விங் இது குறித்து எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டுள்ளது. அதில் நடிகர் அஜித்குமார் அரசியல் பேசாமல் இருக்கும்போது அவரை வைத்து பலரும் அரசியல் பேசினார்கள். அதற்கென்று அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார். அரசியலே வேண்டாம் என்று அதற்கு அப்பாற்பட்ட பொதுவான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒருவரை அரசியலில் திணித்து பேசக்கூடிய அணுகுமுறையை நிறுத்திக் கொள்ளுங்கள். அவர் அரசியல் பேச ஆரம்பித்தால் நீங்கள் உருவாக்கியுள்ள பிம்பம் சுக்கு நூறாக நொறுங்கிவிடும். நன்றி அஜித்குமார் என்று தெரிவித்திருப்பதோடு அஜித்தின் கருத்து திமுக மீது நேரடி தாக்குதல் என்றும் தாவேகாவினர் தெரிவித்து வருகிறார்கள். ஆனால் இப்படி தமிழக வெற்றிக் கழகத்தினர் அஜித்தின் கருத்துக்கு ரியாக்ஷனை வெளிப்படுத்தி வரும்போது திமுகவினரோ தனி மனிதருக்காக இதுபோன்ற கூட்டத்தை கூட்டக்கூடாது என்று அஜித்குமார் சொல்லி இருக்கிறார். அது உங்கள் மண்டையில் ஏறவில்லையா? அதோடு கரூரில் கூடிய கூட்டத்திற்கு விஜய் என்கிற ஒருத்தர் தான் பொறுப்பு. அவருக்காக தான் அவ்வளவு கூட்டமும் வந்தது. அதனால் அனைவர் மீதும் இந்த பழியை திருப்பிவிட்டு அவர் தப்பித்துக் கொள்ள முடியாது என்று திமுக ஐடி விங் அதற்கு ஒரு பதிலடி கொடுத்துள்ளது. இந்தியாவின் பணக்காரர்கள் பட்டியலில் இடம் பிடித்த 6 தமிழர்கள் அதிரடி பட்டியல் வெளியானது. போபர்ஸ் பத்திரிகை இந்தியாவில் உள்ள பணக்காரர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் 6 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதில் முதல் நபராக HCL நிறுவனத்தைச் சேர்ந்த சிவ் நாடார் இடம்பெற்றிருக்கிறார். இவரது சொத்து மதிப்பு 33.2 பில்லியன் டாலர் ஆகும். அவரை தொடர்ந்து இரண்டாவது தமிழ்நாட்டு பணக்காரர் முருகப்பா நிறுவனத்தின் MM முருகப்பா இருக்கிறார். இவரது சொத்து மதிப்பு 8.3 பில்லியன் டாலர் ஆகும். அதையடுத்து மூன்றாவது இடத்தில் சோகோ நிறுவனத்தின் ஸ்ரீதர் வேம்பு இருக்கிறார். இவரது சொத்து மதிப்பு 6 பில்லியன் டாலர் ஆகும். அதையடுத்து நான்காவது இடத்தில் டிவிஎஸ் நிறுவனத்தின் வேலூர் சீனிவாசன் உள்ளார். இவரது சொத்து மதிப்பு 5.8 பில்லியன் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதையடுத்து 5வது இடத்தில் தொழிலதிபர் மல்லிகா சீனிவாசன் உள்ளார். இவரது சொத்து மதிப்பு 3.5 பில்லியன் டாலர் ஆகும். அதையடுத்து 6வது இடத்தில் KPR நிறுவனத்தின் KP ராமசாமி உள்ளார். இவரது சொத்து மதிப்பு 3.3 பில்லியன் டாலர் என்று அந்த பட்டியலில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.